ஒரு மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட்டு பவுடர் ஃபார்மில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதில் பட்டர், அன்சால்டட் பட்டர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அப்படின்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தேவை அப்படி அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் மில்க் பவுடர், பால் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மில்க் ஊற்றிக்கோங்க. இதை திரும்பவும் மிக்சியில் போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்ணி எடுங்க. நீங்கள் பிளெண்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி, அதாவது பேக்கரியில் இருக்கிற மாதிரியான ஒரு க்ரீம் ஃபார்முக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் ஆகிடும். இப்போ இந்த பக்கமான வெண்ணெய் ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தின்னாக வேணுன்றதுனால லைட்டாக மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். திரும்பவும் வந்து நல்லா அரைச்சி, அதாவது பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபார்மில் கிடச்சிரும். இப்போது நம்மளுக்கு பன்னு, நீங்கள் பேக்கரி பன் வாங்கிட்டாலும் சரி, இல்லை நார்மல் பன் இருந்தாலும் சரி, அதை ஃபர்ஸ்ட்டு வந்து நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் கட் பண்ணோடனே உங்களுக்கு அந்த பன் வந்து 2 பீஸாக கிடச்சிரும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வச்சுருக்கக்கூடிய எல்லா பன்லையும் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம தாராளமாக சர்வ் பண்ணலாம். திடீர்னு யாராவது ரிலேட்டிவ் வந்துட்டாங்க, ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைங்களுக்கும் இதை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நம்ம வீட்டிலேயே பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த க்ரீம் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும்.